ரீசென்ட்டா நடந்த பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ்ல, பங்களாதேஷ் பாகிஸ்தான ஃபர்ஸ்ட் டைமா டெஸ்ட் சீரிஸ்ல பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நார்மலா இல்லங்க. 2-0ன்னு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் அவங்களோட ஹோம் சீரிஸ்லயே பங்களாதேஷோட இவ்ளோ பெரிய டிஃபீட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க இவ்ளோ பெரிய டிஃபீட் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பாபர் அசம்ஸ் புவர் ரன் ஆஃப் ஃபார்ம். பாகிஸ்தானோட ரொம்ப முக்கியமான பேட்டரான பாபர் அசாம் ரீசெண்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல ஃபார்ம்ல இல்ல. அண்ட் அவரோட லாஸ்ட் 50+ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 16 இன்னிங்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு. பாகிஸ்தானோட மெயின் பில்லரான பாபர் அசாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தனால, ஸோ அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம் மத்த பேட்டர்ஸையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்களும் ரொம்ப கன்ஸ்டன்டா ஆடின மாதிரி தான் இருந்தது இந்த டெஸ்ட் சீரிஸ்ல. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ் தான். பாபர் அசம் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கனால பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்ல கூட அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் அவர் ஸ்கோர் பண்ணாம இருந்தது பாகிஸ்தானுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சது. ஸோ பாகிஸ்தான் இந்த சீரீஸ்ல தோத்ததுக்கு பாபர் அசம்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஸ்டெப்பிங் அப் ஃபார் பங்களாதேஷ். இந்த டெஸ்ட் சீரீஸ்ல பங்களாதேஷோட சீனியர் பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பங்களாதேஷ் டீம் வின் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா முஷ்பிகூர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருப்பாரு. அண்ட் அவர் ஒரு மராத்தான் இன்னிங்ஸ் ஆடினாருன்னே சொல்லலாம். அவர் அடிச்ச அந்த 190 ரன்ஸ் தான் மேட்சை பங்களாதேஷ் பக்கம் திருப்பிச்சு. ஆல்சோ இன்னொரு சீனியர் பிளேயரான சகிப் அல் ஹசன் அவர் பேட்டிங்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே அவர் பவுலிங்ல நல்லா போட்டு ஒரு 3 for எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த 3 for அந்த டைம்ல டீமுக்கு ரொம்ப தேவையா இருந்தது. அண்ட் அந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பங்களாதேஷ் வின் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆல்சோ செகண்ட் டெஸ்ட்ல லித்தன் தாஸ் அண்ட் மெஹிதி ஹசன் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பங்களாதேஷ் ஒரு ஸ்டேஜ்ல 26 for 6 இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் 165 ரன்ஸ். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் கையில இருந்த டெஸ்ட் மேட்சை புடுங்கி பங்களாதேஷ் கையிலேயே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்சோ மெஹிதி ஹசன் இந்த சீரீஸ்ல போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே கலக்குனாரு. ஸோ அதனால அவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் கிடைச்சது. இந்த மாதிரி குரூஷியலான டைம்ல பங்களாதேஷோட சீனியர் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணனால அவங்க இந்த சீரீஸை பாகிஸ்தான் ஹோம்லயே போய் வின் பண்ணாங்க. பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டெப்பிங் அப். பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பங்களாதேஷ் இந்த சீரீஸை வின் பண்ண பெரிய பூஸ்டா அமைஞ்சது. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டுமே ஆடி இருந்த ஹசன் முகமது அண்ட் நஹீத் ராணா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே பங்களாதேஷ்க்கு செமையா பவுல் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்க நிறைய விக்கெட்ஸும் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் குரூஷியலான டைம்ஸ்லயும் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப குரூஷியலா இருந்தது. இந்த 2 நியூ கமிங் ஃபாஸ்ட் பவுலரோட சேர்ந்து பங்களாதேஷோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலரான டஸ்கின் அகமதும் நல்லா பவுல் பண்ணாரு. அண்ட் இவங்க 3 பேரோட காம்போ நல்லாவே பங்களாதேஷ்க்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். யூசுவலா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் எப்ப டெஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க. பட் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்களாலே விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குரூஷியலா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீரீஸ்ல பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் மேட்ச்ல நல்லா பிச்சிங் பண்ணனால பங்களாதேஷ் இந்த டெஸ்ட் சீரீஸை ஈஸியா வின் பண்ணாங்க. பாகிஸ்தான்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் லைனப். பாகிஸ்தானுக்கு எப்பவுமே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இந்த சீரீஸ்ல பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி நம்ம யாருக்கும் ஃபீல் ஆகல. பாகிஸ்தானோட மெயின் ஸ்ட்ரீம் பவுலரான ஷஹீன் ஷா அஃப்ரிடி இந்த சீரீஸ்ல அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அவரோட சேர்ந்து மத்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பங்களாதேஷ் பேட்டர்ஸ் பாகிஸ்தான் பவுலர்ஸை கொஞ்சம் ஈஸியாவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ செகண்ட் டெஸ்ட்ல நசீம் ஷா அண்ட் ஷஹீன் ஷா அஃப்ரிடி 2 பேருமே ஆடல. அவங்களுக்கு பதிலா ஒரு நியூ ஃபாஸ்ட் பவுலரும் ஒரு ஸ்பின்னரும் ஆடினாங்க. செகண்ட் டெஸ்ட்டுக்கு புதுசா வந்த குரம் ஷெஷாத் நல்லாவே பவுல் பண்ணாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அது ஒரு ட்ரீம் ஸ்பெல்னே சொல்லலாம். அந்த ஸ்பெல்ல பங்களாதேஷை அவர் 26 for 6க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. அப்படி 26 for 6க்கு அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அந்த அட்வான்டேஜை மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் கேபிட்டலைஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் மெஹிதி ஹசனையும் லித்தன் தாஸையும் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட விட்டாங்க. எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்க பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா இல்லாதனால பங்களாதேஷ் இந்த டெஸ்ட் சீரீஸை கொஞ்சம் ஈஸியாவே ஹேண்டில் பண்ணி வின் பண்ணாங்க. பாகிஸ்தான்ஸ் புவர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். பாகிஸ்தான் இந்த சீரீஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் வைஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு.
ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரு ஸ்டேஜ்ல 448 ஃபார் 6ல இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல ரிஸ்வான் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு. 170 ஆர்டர் வச்சிருந்தாரு. நாட் அவுட்ல இருந்தாரு. ஸோ அப்ப அவங்க டிக்ளேர் பண்ணாம மேபி இன்னும் ஒரு 5 to 10 ஓவர்ஸ் ஆடி இருக்கலாம். அண்ட் ரிஸ்வானை வந்து அவங்க மேபி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி 5 to 10 ஓவர்ஸ்ல நாங்க வந்து டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆடி இருந்தா மேபி பாகிஸ்தானோட ஸ்கோர் வந்து 500 பிளஸ் போயிருக்கும். ஸோ அப்படி ஸ்கோர் 500 பிளஸ் போயிருந்தா அதுவே மென்டலா வந்து பங்களாதேஷ்க்கு இது ஒரு பெரிய டார்கெட் அப்படி ஒரு மென்டலான ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கை பாகிஸ்தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் அட்டாக்கோட போயிட்டாங்க. அதாவது 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் பிரைமரி ஸ்பின்னர்ஸே அவங்க கிட்ட இல்ல. பட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பால் நல்லாவே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ஸ்பின்னை யூஸ் பண்ணி பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பங்களாதேஷ்க்கு நல்லா டாமினேட் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட மெயின் ஸ்பின்னர்ஸ் இல்லாதனால ஸோ அவங்களால வந்து அந்த ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸை வந்து அசஸ் பண்ணி போடுற அளவுக்கான பவுலர்ஸ் இல்ல. ஸோ அதுவே பெரிய லெட் டவுனா இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பின்னரோட போகாம இருந்ததுமே ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். செகண்ட் டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு ஸ்டேஜ்ல 26 ஃபார் 6ன்னு இருந்தாங்க. அண்ட் பாகிஸ்தான் அந்த ஸ்டேஜ்ல பயங்கரமான அட்வான்டேஜ்ல இருந்தாங்க. பங்களாதேஷ் 26 ஃபார் 6ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் அந்த மேட்சை பாகிஸ்தான் லூஸ் பண்ணாங்க. பங்களாதேஷ் 26 ஃபார் 6 இருந்தப்போ பாகிஸ்தான் பவுலர்ஸ் ரொம்ப விக்கெட்ஸோட தேடலுக்கு பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. பங்களாதேஷ் 26 ஃபார் 6 இருந்தப்போ மேபி பாகிஸ்தான் அவங்களோட நார்மல் பிளானுக்கு பவுல் பண்ணியிருந்தா மேபி பங்களாதேஷை வந்து ஒரு 100 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தப்பான ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எடுத்தனாலதான் பாகிஸ்தான் இந்த சீரீஸ்ல லூஸ் பண்ணாங்க. அண்ட் பங்களாதேஷையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. பங்களாதேஷ் சிறப்பாகவே ஆடினாங்க அண்ட் செமையா ஆடினாங்க. அண்ட் இந்த சீரீஸ் அவங்களோட ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்னே சொல்லலாம்.